அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்குதுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 15,475 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் டோட்டலாக நமக்கு 5 விதமான போஸ்டிங் வந்து இந்த தடவை வந்திருக்கு. நார்மலாக நமக்கு வந்து 3 விதமான போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. இந்த தடவை 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த 5 விதமான போஸ்டிங் வந்து என்னென்ன, அந்த 5 விதமான போஸ்டிங்கும் மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன், மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதை வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து எல்லாத்துக்குமே அந்த 5 விதமான போஸ்டிங்க்கும் செலெக்ஷன் டேட், அதாவது பார்த்தீங்கன்னாக்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்க போகுது, எக்ஸாம் இருக்குமா, இல்லை வந்து உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையா, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது, ஸோ அதற்கான தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதை தொடர்ந்து வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், என்னென்ன கேபிக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜியில் இருக்கணுமா, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக ஸ்டார்டிங் டேட் என்ன, எந்த டேட் என்ன, அது பற்றின தகவலும் நம்ம இந்த வீடியோவிலேயே பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதுக்கான சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி வந்து எவ்வளோ கிடைக்கும், ஸோ எனக்கு வந்து இந்த வேலை கிடைச்சா என்னோட லைஃப் வந்து ஓரளவுக்கு செட்டில் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், ஸோ அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு விளக்கத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறதுன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இதை பற்றின தகவல் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னென்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்காக டோட்டலாக நமக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, எல்டிசி இன் பிஏஓ, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? இதில் மொத்தம் 5 விதமான போஸ்டிங்கு கொடுத்துருக்குறாங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட் ப்ளஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு டோட்டலாக நமக்கு 5,228 வேகன்சி வந்திருக்குது. போஸ்ட்மேன் மற்றும் மெயில் கார்டு இந்த போஸ்டிங்கை நீங்கள் விண்ணப்பிக்கிறதீங்கன்னா அதில் டோட்டலாக நமக்கு 7,114 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் எல்டிசி இன் பிஏஓ அதில் 901 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 2,127 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக நமக்கு 15,475 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்கு கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். போஸ்டல் அசிஸ்டண்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட், போஸ்ட்மேன், மெயில் கார்டு, எல்டிசி, பிஏஓ, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து
15,000 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக நமக்கு 15,475 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக, அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்க முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கடைசி நாள், விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் வந்து வரக்கூடிய 10ஆம் தேதி 9வது மாதம், அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதற்கு முன்பாக எல்லாரும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட வெப்சைட்டுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க, indiapost.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியல, அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் நெட் சென்டரில் போயிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்க்கு டோட்டலாக 5,228 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட்மேன், மெயில் கார்டு இந்த 2 போஸ்டிங்கும் சேர்த்து 7,114 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. எல்டிசிஎன் பிஏஓ அந்த போஸ்டிங்கு 901 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்டிங்க்கு 2,127 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக நமக்கு 15,475 வேகன்சி தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜோனலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டல் அசிஸ்டண்ட் எல்லாமே என்னென்ன படிச்சிருக்கணும் எல்லாமே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து வேகன்சி 15,475. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக இப்போ பார்ப்போம். எம்டிஎஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் ப்ளஸ் போஸ்டல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாஸ்டு ரெகனைஸ்டு போர்டு, ஓகேங்களா, ஸ்டேட் போர்டோ இல்லை சென்ட்ரல் போர்டோ ரெண்டு இதில் ஏதாச்சும் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும், அதுவும் பாஸ் பண்ணியிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து போஸ்ட் மாஸ்டர், ஓகேங்களா, இந்த போஸ்டிங்கை நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தது அப்படின்னா, ஸோ அடுத்ததாக போஸ்ட் மாஸ்டர் இந்த போஸ்டிங்கை நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தது அப்படின்னா ரெகனைஸ்டு போஸ்டாக மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஹவு டு அப்ளை போஸ்ட் ஆஃபீஸ் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஹவு டு அப்ளை, எப்படி நம்ம இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்றத ஸோ மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு, ஸோ அடுத்தது வந்து என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா, அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ எந்த விதமான மிஸ்டேக் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி டாக்குமெண்ட், ஓகேங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குதோ ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஸோ அதில் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா, வெப்சைட்டு அஃபிஷியல் ஓனர் ரெஸ்பான்சிபிள் ஸோ மிஸ்டேக் இல்லாமல் செக் பண்ணியிருக்கீங்களா, அப்ளை பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் மெத்தடுக்கு வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம், யூபிஐ மூலிமா, இபி வேலட், ஃபோன்பே, டெபாசிட்டிங் ஃபீஸ் இது மாதிரி எதில் வேணும்னாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்குது இன்றைக்கி நான் வீடியோ அப்டேட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாராவது தெரியல ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.